இன்றைக்கும் கேள்வி எழுப்புறோம். இப்போது கூடங்க நீங்க தங்ககிரி ராஜ்குமார் அவர்களை எதிர்த்து, ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களை எதிர்த்து சீமான் தரப்புல இருந்து பேட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சிலர் வந்திருக்காங்க. இதுல வந்திருக்க கூடியவங்க தங்களை விடுதலை புலிகளின் பொறுப்பாளர் அடையாளப்படுத்திக்கிறாங்க. உண்மையில் விடுதலை புலிகளின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய முகத்தையே காட்ட மாட்டாங்க. ஏன்னா 2009 போர் முடியுது. போர் முடிந்த பிறகு பல புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு புலிகள் தப்பிச்சு போறாங்க. அப்படி தப்பிச்சு போனவங்க தங்களை புலிகள் அடையாளப்படுத்திக்கக்கூடிய இடத்திலேயே கிடையாது. ஏன்னா 2012 புலிகளுடைய மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்த அண்ணன் பருதி அவர்கள் பிரான்சில் கொல்லப்பட்டார் சிங்கள உளவுத்துறையால். எந்த அடிப்படையில் 2009க்கு பிறகு யார் யாரெல்லாம் புலிகள் அறியப்பட்டாங்களோ அவங்க தேடி தேடி வேட்டையாடப்பட்டாங்க. அந்த சூழல் இன்றைக்கும் இருக்கு. இப்போது நான் இவர் தேசிய தலைவருடைய மெய்காப்பாளர் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடியோக்கள் போடுறோம். அவர் தன்னுடைய முகத்தை காட்டியது கிடையாது. அவருடைய நேரடி தொடர்பும் நாம் எடுப்பது கிடையாது. அப்படிதான் சூழல் இருக்கும் போது இப்ப 2 நாளா நான் தலைவருடைய மெய்காப்பாளர், நான் அவருங்க இவருங்க புலிகளின் நபர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காட்டிக் கொண்டு சீமானுக்கு ஆதரவாக வந்து பேசுறாங்க. ஆக ஒண்ணு அவங்க புலிகளாவே இருக்க முடியாது, அல்லது ஒரு காலத்தில் புலிகளாக இருந்து இன்றைக்கு சிங்கள உளவுத்துறையினுடைய கைக்கூலிகளாக மாறி போனவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படித்தான் நாம் அவங்களை பார்க்க வேண்டியது இருக்கு.